திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். புதிய ரேஷன் கார்டுகள் விரைவில் விநியோகம். தமிழக அரசு வெளியிட்ட 2 குட் நியூஸ். சட்டசபையில் அமைச்சர் சங்கரபாணி நேற்று முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு பேசும்போது, திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 9,62,717 ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்க இருக்கிறோம். இதுவரை 9,44,454 பேருக்கு தபால் மூலம் நகல் அட்டை பெற்றிருக்கிறார்கள் என்றார். சட்டசபை உணவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நேற்று நடந்தது. திமுக தேர்தல் அறிக்கையில் நெல் குவிண்டல் ஒன்றுக்கு 2,500 வழங்கப்படும் என்று சொன்ன வாக்குறுதி என்ன ஆனது என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சங்கரபாணி பேசுகையில், 1/9/2025 முதல் நெல் குவிண்டல் ஒன்றுக்கு 2,500 வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார் என இந்த பதிவுத்துறையில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கடந்த ஆட்சியில் 10 ஆண்டுகளில் கொள்முதல் செய்த நெல்லின் அளவை காட்டிலும் நாங்கள் 5 ஆண்டுகளிலேயே கூடுதலாக கொள்முதல் செய்திடுவோம் என்ற நிலைமை எட்டி கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகபட்சமாக நாள் ஒன்றுக்கு 20 டன் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. விவசாயிகளிடம் இருந்து மூட்டைகளில் இல்லாமல் மொத்தமாக நெல் கொள்முதல் செய்து தானியங்கி முறையில் சுத்தம் செய்து துல்லிய எடையுடன் சரக்கு பைக்கில் நிரப்பி வைத்து கன்வேயர் மூலமாக லாரிகளில் ஏற்றும் முறையில் நாள் ஒன்றுக்கு 200 டன் கொள்முதல் செய்யும் அத்திறன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு விட்டது. குறைந்தபட்சம் 5 ரூபாயாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் வெறும் 50 பைசா மட்டும்தான் தரப்பட்டிருக்கிறது. இனி வருங்காலங்களில் கூடுதல் வேலை பளு ஏற்படும் போது ஒரு கார்டுக்கு ரூபாய் 5 என்ற விகிதத்தில் தர வேண்டும். பெரும்பாலான நியாய விலைக்கடைகளில் பழுதடைந்த கட்டிடங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அங்கு கழிவறை வசதி இல்லை என்றும் பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு அமைச்சர் சங்கரபாணி பதில் அளித்திருக்கையில், நியாய விலை கடைகளில் பெண்கள் வேலை செய்கிறார்கள், கழிவறை வசதி வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். இப்பொழுது கட்டப்படுகின்ற அனைத்து ரேஷன் கடைகளிலும் கழிப்பிட வசதி இருக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தற்பொழுது இதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்றார். அதேபோல் ரேஷன் கார்டு விநியோகம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் சங்கரபாணி, திமுக கட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 19,62,717 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்க இருக்கிறோம். இதுவரை 9,44,452 பேர் தபால் மூலம் நகல் அட்டை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.